அன்னை தமிழை வணங்கி நாம் பிறந்த இம்மண்ணிற்காகவும் மண்ணின் வளத்திற்காகவும் போராடுவதையும் போராடி சாவதையும் உயர்ந்த லட்சியமாக கொண்ட நாம் தமிழர் கட்சியின் கொள்கை விளக்க திருமுனை கூட்டம் இது. கொள்கைகளை விளக்க வந்த நாங்கள் கொள்ளையர்களையும் அடையாளம் காட்டி அந்த கொள்ளையர்களை இந்த மண்ணிலிருந்து அகற்ற காவல் காக்கும் ஊர் காவல்காரர்கள் நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள். உடனே ஒரு விசிலையும் ஒரு கத்தியையும் கொடுத்து ஊர்கா நைட்ல போற மாதிரி எங்களை போக வச்சுறாதீங்க. ஊர் காவல் இளைஞர்கள் என்றால் எங்களிடத்தில் வேலும் கம்பம் கொடுத்து நீங்கள் இந்த ஊரையும் இந்த ஊரின் வளத்தையும் காக்கிறதுக்கு எங்களை அனுப்பிச்சிருக்கோம். சரி, நம்முடைய மக்கள் வீரத்தை என்ன என்று அறியாம நம்முடைய உரிமை என்ன என்பதை அறியாது உங்களுடைய வலிமையான வாக்குகளை விலைபேசி கொடுத்துவிட்டு எங்களை ஆயுதமில்லாத காவலாளிகளாக இந்த நிலத்தில் நீங்க அலைவிட்டிருக்கீங்க. ஆயுதமில்லாத ஒரு போராளி என்ன செய்ய முடியும்? மக்கள் கொடுக்க வேண்டிய இந்த ஆயுதம், இந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லாத போது நாம் என்ன செய்துவிட முடியும்? உங்களுக்கு தண்ணி வேணும், வாழ்வதற்கு நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துவதற்கு காய்கறி வேணும், கறி வேணும், மளிகை ஜாமான் வேணும், நீங்கள் பயணம் செய்ய சாலை வேணும், இந்த சாலையில் வாகனம் செல்ல வேண்டும். எல்லாற்றை விடவும் நம்முடைய வேலை வாய்ப்பு நமக்கு வேணும். எல்லாம் தெரியும், யாருக்கு என்ன தெரியாது? சின்னாவட்டியில் இருக்கிற என் குடி மக்களுக்கு தெரியாது நம்மளுடைய தேவை என்ன அப்படின்னு. உலகம் அறிந்தது, அனைவருடைய மானத்தை காத்த நம்ம சின்னாலவட்டி மக்களுக்கு தெரியாதா? எது மானம், எது உரிமை, எது நம்மளுடைய பிறப்புரிமை தெரியாதா? நாம நெஞ்ச சேவையை கட்டி பகட்ட பெருமையோடு வாழ்ற இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களும் அறியும் நம்மளுடைய உழைப்பு. ஆனா என்ன ஒரே ஒரு குறைபாடுன்னா, உழைத்து வாழ்ந்த இந்த குடிமக்கள் தங்களுடைய உழைப்பில் இருந்து பெற வேண்டிய அதிகாரத்தையும் வருமானத்தையும் ஒரே ஒரு கட்சிகிட்ட போய் அடமானம் வச்சுட்டோமேன்றதுதான். ஒரே ஒரு கட்சிகிட்ட. உடனே நாம் தமிழர் கட்சி ஒரே ஒரு கட்சியை மட்டும் எதிர்த்து சொல்லுவாங்க. இல்லங்க, நாங்கள் கட்சிகளை எதிர்ப்பதற்கான அரசியலை செய்ய வரவில்லை, தத்துவார்த்த அரசியல் செய்ய வந்தோம். எதற்காக? நாம் இழந்த உரிமையையும் நாம் பெற வேண்டிய நம்மளுடைய வளங்களையும் பேசுவதற்கும் அதை அடைவதற்குமான போராட்டம் தான் நாம் தமிழர் கட்சி. திமுகவா எங்கள் எதிரியா பெரியசாமியா எங்களுக்கு எதிரி? அவரை எதிர்த்து அவரை மரியாதைக்குரியவாக பேசுவதா எங்கள் நோக்கம்? இல்லவே இல்லை. ஏன்? என்னுடைய தகப்பன் வயது, என்னுடைய தாத்தன் வயது திமுக இருக்கிற அண்ணா திமுக இருக்கிற பெரியவர்கள் தன்னுடைய தந்தை தாய் வழிநடத்தி சென்ற பாதையில் இன்று பாதை மாறி இருப்பது என்னுடைய அண்ணன்மார்கள், என்னுடைய மாமி வச்சனே யாரு? திமுக. ஏன் அண்ணா திமுகவை சொல்லல? திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் என்ன வேறுபாடு? இருபெரும் திராவிட கட்சிகளும் ஏற்று வைத்த கொள்கை திராவிட கொள்கை. இந்த திராவிட கொள்கையின் மையம் அண்ணா. அண்ணாக்கு முன்னாடி பெரியார், உங்களுக்கு பெரியார், எங்களுக்கு அவர் மையத்துக்கு கூட சமம். உங்க ஐயா சொன்னா உங்களுக்கு கோபம், உங்க ஐயா இல்ல நம்ம ஐயா ஐ பெரியசாமி ஐயா சொன்னா உங்களுக்கு கோபம்.
சொல்ல போறேன். அவர் பெருமையா நினைக்கிற, அவர் குடும்பம் பெருமையா நினைக்கிற ஸ்டாலின் ஐயாவை சொன்னா உங்க ஐயாவுக்கு கோபம் வரும். அதனால நமக்கும் கோவம், எனக்கும் கோவம். நான் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவை பேச போறேன். செல்வ சீமாட்டிகள் வளர்த்த உதயநிதி ஸ்டாலினை நான் பேச போறேன். இல்லை, நீங்கள் அனைவரும் ஏற்றி வைத்து மக்களை ஏமாற்றும் இந்த திராவிட தத்துவ தலைமை பெரியாரை அடித்து இந்த தேர்தலில் நாங்கள் நிற்கிறோம். பெரியார் அடித்து நிற்கிறோம். நீ ஏற்றி வைத்த தத்துவத்தை எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் வேலெடுத்து வீழ்த்தி இருக்கிறார். வேலெடுத்து வீழ்த்தி இருக்கிறார். எப்படி? முப்பாட்டன் முருகன் என்னிட தலைவன், என்னுடைய குடி உயர்வில் இருந்த வந்தவன் சிவனன ஒரு கிறிஸ்தவனை கேட்க வச்சிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனை கேட்க வச்சிருக்கிறார். என்னிட மக்கள் இஸ்லாமியா, கிறிஸ்தவரா, இந்துக்களா, சைவர்களா? இல்லை, இல்லை, நாம் தமிழர்கள், நாம் தமிழர்கள். என் மொழி தமிழ். என் மொழியின் வழியாக வருகிற என்னுடைய ஆற்றலும், என்னுடைய வளமும், என்னுடைய அடையாளம். உடனே சொல்லிடுவேன், பாத்தியா அந்த வார்த்தையில எங்க சுத்தினாலும் அவன் கடைசியில மொழின்னு வந்து நிற்பான். ஆமடா, கன்னடமும் தெலுங்கும் மலையாளமும் எங்கள் உதிரத்தில் இருந்து பிறந்த மொழிகள். தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழை நாங்கள் உயர்த்தி பிடிக்க எங்களுடன் இணைந்து நிற்பது கன்னடர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் எங்களிடத்தில் இணைந்து நிற்கிறார்கள். ஏன்? மொழியை மீட்க, தங்களுடைய தாய்மொழியை மீட்க நாங்கள் அனைவரும் திராவிடர்கள் இல்லை தமிழர்கள் என்று இணைந்து நிற்கிறோம். ஏன்? ஏன்? உன்னுடைய திராவிட தத்துவத்தை அடியோடு ஒழிக்க, நீ ஏற்றி வைத்த தலைவன் பெரியாரை மண்ணில் புதைக்க நாங்கள் தமிழர்களாக இருந்திருக்கிறோம். என்ன மாறிடும்? பெரியாரை பத்தி பேசினா என்ன மாறிடும்? நாம் பெரியாராக மாறுவோம். ஏன்? உன்னுடைய சிந்தனையில் இருந்த இறையியலை, அதில் இருந்த நம்முடைய வாழ்வியலை அழித்தது திமுக. ஏண்ட வேலெடுத்திய முருகனை கொண்டாட? ஏன் காவல் எடுத்த ஆளுநை? ஏன் சிவன் உளுக்கை ஆட்டி வேலேந்தி நின்றார்? சூழாயுதம் ஏந்தி ஏன் நின்றார்? சொல்லியிருக்கணும்ல. இத சொன்ன உடனே பாத்தீங்கல்ல, நாங்கெல்லாம் சொல்லும் போது நீங்க நம்பவே இல்லை. இவங்க பாரதி ஜனதாவோட வீட்டீவு. இந்த சிவனை பேசுறாம, இந்த முருகனை பேசுறாம, இவன் பாரதி ஜனதாவுடைய வீட்டீவு சொல்லுவாங்க. இந்த திராவிட கட்சிகள் அவங்களுக்கு தெளிவா சொல்றோம். நீங்கள் தமிழ்நாட்டை நம்புவது போல குமரி கண்டத்தை நம்ப வேண்டும். குமரியில் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தவன் சிவன் என்றால் அவனை அடையாளப்படுத்த மொழியின் மறுஉருவமாக தஞ்சையில் சோழ பெரும்பாட்டியன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் இன்றளவும் சாட்சி. இன்றளவும் சாட்சி. இருந்தாலும் நீ என்ன சொல்லுவ? எங்கடா? இல்ல 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 அப்படின்னு சொல்லவே இல்லை. அதற்கு நாங்களும் சொல்கிறோம், நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் சைவர்கள். எங்களுடைய தலைவன் சிவன் என்றால் அந்த சிவனை தெய்வமாக ஏற்றி பிடித்த நாங்கள் உயிரென கருதும் பிரபாகரன் வழிவந்தவர்கள். பிரபாகரன் வழிவந்தவர்கள். ஏன் பிரபாகரன் வழிவந்தவர்கள்? திராவிட பெரும்பாட்டன் தாங்கி வளர்த்த அந்த ஈழ தேசத்து மகன் நாங்கள். ஈழ தேசத்து மகன்கள் நாங்கள். நீ ராவண தூக்கிக்கிட்டு இந்த நிலத்தில் நீ அரசியல் செய்யும் பாரதிய ஜனதாவை 10 தலை ராவணனாக மாறி எதிர்த்து நிற்பது நாம் தமிழர். நாம் தமிழர். யாரை பிஜேபி சொல்ற? மனித குல எதிரி பாரதிய ஜனதா. எங்க மண்ணில் நாங்கள் சொல்றோம், எங்க அண்ணன் சொன்னத நாங்க மறுபடியும் சொல்றோம். மனித குல எதிரி பாரதிய ஜனதா. அதை எதிர்க்கிறதுக்கு ஒரே திராணி தெம்பு நாம் தமிழர்.
ஸ்டாலின் சொல்லுவாரா? உங்களுக்கு நினைவு இருக்கணும், நம்முடைய காந்தி கிராமத்துல மதிப்புக்குரிய பிரதம மந்திரி யாரு? மோடி வந்தாரு எங்க காந்தி கிராமத்துக்கு. நீங்க பெருமையா கருதுற திராவிட தலைவன் ஸ்டாலின் ஐயா வெள்ளக்கொடி பிடிக்காத குறையா வெள்ள கொடையில நின்றாரு. வெள்ள கொடையில ஏன் ஸ்டாலின் ஐயாவுக்கு மோடியோட கொடை தேவை, அதுக்காக வெள்ள கொடையில நின்றவர் உங்களுடைய தலைவன். நாங்க எந்த இடத்தில் நின்றோம்? திராவிடத்தை தத்துவத்தை எதிர்த்து, தேசிய அரசியலை நேர்முகமாக எதிர்த்து இன்று வரை அரசியல் கலந்துவாடும் நாம் தமிழர் கட்சி எங்க பாரதிய ஜனதா பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் அரசியல் செய்யும் திமுக அப்படின்றத வெளிப்படையா குற்றம் சாட்டுறோம்ல. ஆனா என்ன தெரியுமா நம்ம மக்களுக்கு? இந்த பையன் பக்கத்துல இருக்க பஞ்சப்பட்டியில இருந்து வந்து சின்னாலப்பட்டியில சொல்லிடுறான் திருப்பரங்குன்றத்துல பஞ்சாயத்துன்னு. வேணாம், நம்பாத, ஏத்துக்காத. பெருமாள் கோயில்பட்டியில என்ன பிரச்சனை? 10 மாசத்துக்கு முன்னாடி பஞ்சப்பட்டியில என்ன பிரச்சனை? முன்னாடி நின்னவன் நான் தான். என்னை காணொலி எடுத்து பரப்பிய பாரதிய ஜனதா திமுக ரெண்டுக்கு முன்னாடி நான் நேரத்துக்கு சொல்றேன். 2 ஊர்லையும் பிளவுபடுத்துறது திமுகவோட பிரதிநிதிகள், பாரதிய ஜனதாவோட பிரதிநிதிகள். பெரிய சமயம் சம்பந்தம் சத்தியத்தை சொல்றேன், நானே சாட்சி சொல்றேன். பெரிய சமய ஐயாவுக்கு இது தெரியாது. ஆனா அவங்க கட்சியில் இருக்கிற அத்தனை பயனுக்கும் தெரியும். செய்யறது திமுக, துணை நிற்கிறது பாரதிய ஜனதா. என்ன செய்யலாம் தெரியுமா? உன்னுடைய ஈன உணர்வை எழுப்ப முடியல, உன்னுடைய மொழி உணர்வை எழுப்ப முடியல, உன்னுடைய சாதி மத உணர்வை வைத்து அரசியல் செய்யும் திமுக அந்த சாதி மத உணர்வை வைத்து உங்களை பிளவுபடுத்துறான். யார பிளவுபடுத்துறான்? கிறிஸ்தவனையும் இஸ்லாமியரையும் இந்துக்களையும் பிளவுபடுத்துறான். யாரு? பாரதிய ஜனதா இல்ல, திமுக. எவ்வாறு பிளவுபடுத்துறான்? என்ன நடந்துச்சு பெருமாள் கோயில்பட்டியில? ஏன் இப்பதான் விளக்கேற்றியா? இத்தனை வருஷமா எங்க போன? பாக்கா திருவிழா இன்னைக்கு நேரத்த நடக்குது, காளியம்மன் கோயில இன்னைக்கு நேரத்த குடமுழுக்கு நடக்குது. டேய், நாங்க மாரியாத்தாள கும்பிட்டு மேரியாத்தாளுக்கு மாலை போடுறீங்களா? திண்டுக்கல் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு நான் மாவிளக்கு போடுவேன். எனக்கு வயிற்றுல வந்துச்சுன்னா எங்க அம்மா தான் போய் படுக்க வச்சு வயிற்றுல மாவிளக்கு போடும். இது எங்களுடைய மொழி இன பண்பாடு. என்ன பண்பாடு? என் மண்ணில் வளத்திலிருந்து வந்த மூதாதையரை கொண்டாடுவது எங்களுடைய பண்பாடு. நம்ம போன மாதம் கொண்டாடணும்ல, தெருவுக்கு சாமி வந்து கும்பிட்டோம்ல. யார் நமக்கு வந்தா? எந்த அர்ச்சகர் வந்தா? என்ன பாரதிய ஜனதா வந்தா? நம்முடைய இறையினை நாமளே நல்ல தேடணும். இதில் எங்க வந்தது சாதி மத உணர்வு? எவ்வாறு நம்மை பிளவுபடுத்தி இந்த அரசியல் செய்யலாம்? சரி, இதெல்லாம் விடு. உன்னுடைய எந்த இடத்திலிருந்து சொல்லவா? நம்ம ஊர் பிரச்சனை, சின்னாலப்பட்டியோட பிரச்சனை, சாயப்பட்ட பிரச்சனை, நடுப்பட்டியில வர வேண்டிய அந்த சுத்திகரிப்பு நிலையத்தை வேற இடத்துக்கு மாற்றணும்னு சொல்றாங்க. அத ஐபிஐ செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மக்கள் போராட்டம், நடுப்பட்டியில இருக்கிற ராமநாதபுரத்தில் இருக்கிற நம்முடைய மக்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துவதாக பாரதிய ஜனதா ஏமாத்துறாண்டா. நேரடியா ஐபிஐ பணம் வாங்கிட்டு இந்த போராட்டத்தை கைவிட்டாண்டாங்க விவசாயில பாதியில. இன்னைக்கு வரைக்கும் சாயப்பட்ட பஞ்சாயத்து இருக்கா இல்லையா? என்ன செய்யணும்? நாம் நெசவு நெய்து நம்முடைய மானத்தை மறைக்க, இந்த உலகத்தின் மானத்தை மறைக்க உழைக்கும் மக்களுக்கு நீ நெசவாளர்களுக்கு என்ன செய்யணும்? நூல் கொடுக்கணும்.
அந்த சாயத்தை ஏற்றுவதற்கு இயற்கை வழியில என்ன வாய்ப்பு இருக்குன்னு நீ சொல்லணும். இல்லையா? வாய்ப்பு இல்லையா? அப்ப திமுக அண்ணா திமுக பார்த்து 50 ஆண்டு கால கல்வி அறிவு நீ என்ன வளர்த்த கேட்கணுமா வேணாமா? நாம் உண்ணும் உணவு எவ்வளவு முக்கியமோ அதுபோல இந்த மண்ணின் வளங்கள் முக்கியம் இல்லையா? கொஞ்சோண்டு உப்பு கூட போயிருச்சுன்னா சாப்பிட முடியாது. கொஞ்சோண்டு அந்த தண்ணியில மஞ்சள் கரை ஏறிடுச்சுன்னா சோறு பொங்க முடியாது. பக்கத்துல இருக்கிற ராமநாதபுரத்துல கொஞ்சம் எட்டி பார்த்தா தெரிஞ்சிடும் திமுகவோட சாதனை. பொட்டு பார்க்க முடியாத தண்ணி. அது அறிந்த பிறகும் நீங்க திமுக வாக்கு செலுத்துறீங்கன்னா காரணம் என்னவா இருக்கும்? காரணம் என்னவா இருக்கும்? இன்னமும் நாம் யாரையும் நம்பவில்லை, உங்களையும் நம்பல, இந்த சமூகத்தையும் நீங்கள் நம்பவில்லை. நாங்க எதுக்கு கூட்டம் போடுறோம்? நீங்கள் நம்ப வேண்டும். மக்களுக்காக பணி செய்கிற எந்த விலை பேசுற யாரிடத்திலும் அடிப்படையாத ஒரு தூய அரசியல் தலைவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இளைஞர்கள் பிறந்து வர்றோம் என்றதை இங்க நம்பணும். அதுதான் வாக்கு சேகரிக்க இல்லை. என் மக்களிடத்தில் 2 சாட்சி சொல்றதுக்காக கூட்டம். யாரு? இந்த நிலத்தின் வளத்தை பாதுகாக்க, மக்களுக்காக குரல் கொடுக்க சீமானின் படை இருக்கின்றத நிறுவனத்துக்கு தான் இந்த கூட்டம். அது திமுக அண்ணா திமுக நபர்களுக்கு தெரியும். ஏன் ஆத்தூர் தொகுதி முழுவதும் நாங்கள் பணி செய்வது திமுக அண்ணா திமுக தெரியும். மக்களாகிய உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு உளவியலாக நாம் தமிழர் இந்த களத்தில் வேலை செய்யுது. அரசியல் களத்துல ஆணும் பெண்ணும் சமமென 117 இடத்தில் பெண்களை அமர்த்துவது வெறும் அடையாளத்திற்கல்ல. நீ யோசிச்சு பார். நீ யோசிச்சு பார். ஒரு பெண் ஒரு ஆளுமையான இடத்தில் உட்கார வைத்து பணி செய்யும் போது எவ்வளவு நேர்மையான அரசாங்கம் நடக்கும் நீ கொஞ்சமாவது சிந்திச்சு பார். எப்படி சிந்திச்சு பார்க்கணும்? என்னுடைய தாய் தந்தைய என்னை எப்படி வளர்த்தாங்கன்னு நீ சிந்திக்கிறது உண்மைன்னா, நம்முடைய பெண் பிள்ளைகள் நம்முடைய நலத்திற்கும் இந்த நாட்டின் நலத்திற்கும் உழைக்கிறாங்கன்றத நம்புறது நீ உண்மைன்னா, நீ நாம் தமிழர்ல 117 பேர் பெண்கள் போட்டியிடுறாங்கன்னா உளவியலாக இந்த சமூகத்தில் பெண்ணுரிமையை தூக்கி பிடிப்பது யாருன்னு உனக்கு தெரியும். பெண்ணுரிமையை தூக்கி பிடிக்கிறது யாருன்னு உனக்கு தெரியும். எதற்காக பெண்ணுரிமையை தூக்கி பிடிக்கணும்?